மக்களே, நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கோம் தலைவன் தம்பின்னு சொல்லிட்டு ப்ரீமியர் ஷோ ஒன்றுக்கு, ஸ்பெஷல் ஷோ ஒன்றுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நடக்கிறது வந்து சிட்டி சென்டர் தேரா மோலில். செலிப்ரிட்டி எல்லாம் வராங்களாம். பார்ப்போம் யார் யார் செலிப்ரிட்டி வாரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். மக்களே, நாங்கள் இன்றைக்கி தலைவர் தம்பி தலைமையில் ப்ரீமியர் ஷோ பார்க்க வந்திருக்கோம். அப்போ வந்த இடத்துல எங்களோட பிரதரை மீட் பண்ணோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். இன்னும் பார்க்க போகலை, நாங்கள் பார்க்க போகிறதுக்கு முதல்ல நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அவர் என்ன எதிர்பார்ப்பு வந்திருக்காரு, எப்படி படம் இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்காருன்னு கேட்டுக்கொள்வோம். பிரதர் சொல்லுங்கள் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம். இந்த படம் பார்க்க வந்தது மெயின் ரீசன் கண்ணன் ரவி அவங்களோட படத்தில் தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக அவர் செலக்ட் பண்ண கதை நல்லாயிருக்கும், அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். ப்ளஸ் இந்த அவங்க ப்ரொடக்ஷனில் ஜீவா நடித்ததுனால இந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக இந்த படம் தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்த ரிவ்யூஸில் பார்த்தாலும், நம்ம இந்தியா வந்தாலும் யூஏ இருந்தாலும், பொங்கல் வின்னர் நம்ம கண்ணன் ரவி அவர்களோட இந்த டிடிடி இந்த படம் தான் வின்னர்னு சொன்னாங்க. அதுக்காக தான் பார்க்க வந்திருக்கோம். எல்லோரும் நீங்களும் வாங்க, எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் படத்தை. ரொம்ப தேங்க்யூ. படிச்சு சொன்னோம் இல்லையா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் நம்ம இந்த படத்தை பார்க்க நம்ம வந்துருக்கோம். இங்கே எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, ப்ரீமியர் ஷோக்கு என்ன எதிர்பார்த்து வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள் பிரதர். எப்படி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த 2020 ஃபஸ்ட்டு படம் பார்க்க வந்திருக்கோம். இது எங்களோட ஜீவா சாருக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னா, நான் தேட்டரில் பார்த்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் படம் தான். இது நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் ஜீவாவோட படத்தை பார்க்குறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும், நல்லா இருக்கும்னு விரும்புகிறோம். நாங்கள் பொங்கல் வின்னர் வேறு இது தான் சொல்லியிருக்கோம். பொங்கல் வின், ஆமாம். ரொம்ப நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ட்ரிபிள் டி ஹேஷ்டேக் தான் போய்கிட்டே இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும். தளபதியோட படமும் வரல, தளபதி படம் இன்னும் வரல, அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பொங்கல் வின்னரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால நாங்கள் வந்துடும். அப்போ நல்ல ஒரு படம்னு எதிர்பார்க்கலாம். டைரக்டர் வந்து கேரளா டைரக்டர், நம்ம கேரளா படம் அவர் துபாயில் தான் இருக்காரு இல்லையா? நிறைய ஆக்டர்ஸ் இங்கே இருக்காரு. சரி, அப்போ நல்ல ஒரு ஃபில்ம் ஒன்று பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து சந்திப்போம் நாங்கள். வணக்கம். கேஆர்ஜி சாருக்கு முதல் வணக்கம். அப்புறம் இங்கே வந்திருக்கிற அனைத்து விருந்தினர்கள், அனந்தராஜ் சார், ஆலி சார், திலக், ரமேஷ் திலக், இயக்குனர், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்தோடனே சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த 2026 முதல் வெற்றி உங்களுக்கு எத்தனை கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னேன். ஒரு 75 கதை கேட்டிருப்பேன் அப்படின்னாரு. ஒரு முறை மயில்சாமி சொன்னார், குடிகாரம் பேச்சை குடிக்காமல் கேட்கறது ரொம்ப கஷ்டம், அதை விட பெரிய கஷ்டம் சினிமாவுக்கு கதை கேட்கறதுன்னாரு. ஸோ அப்படி 75 கதைகளை டெடிகேட்டிவாக கேட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்படி ஒரு வெற்றியை சார் கொடுத்துருக்கிறாரு. இந்த வெற்றி தொடரணும். வாழ்த்துக்கள் சார். இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு பெரிய வெற்றிகள். இந்த வருஷம் மட்டுமல்ல, வரப்போகிற வருஷங்களும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வருஷங்களாக இருக்கும். நன்றி. சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக வந்து படம் பார்க்க வந்திருக்கீங்க. இதுவே இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. கண்ணன் ரவி சார், வாழ்த்துக்கள். இன்னும் தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல கதைகளை நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. படம் பாருங்கள், காலையிலேருந்து சூப்பரான ரிப்போர்ட் இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். நாங்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கண்ணன் ரவி சாருக்கு வாழ்த்துக்கள். வெற்றியோடு தொடங்கிட்டீங்க சார். இன்னும் பல வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு, அதில் நாங்களும் சேர்ந்துருப்போம்னு நம்புகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி வந்து ரமேஷ் சொன்ன மாதிரி ஃபேமிலியாக வந்து தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சார் எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்கோம். ஒரு சில வார்த்தை
எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அடங்கொப்ப தாமரை பண்ணி தேங்க்யூ. உங்களெல்லாம் சந்திப்பேன்னு எனக்கு நிஜமா தெரியாது. திரு ரவி சார் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு பேசின வலைபேச்சு நண்பர்களை பற்றி நான் பேசியாகணும். அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, மிக அற்புதமான வார்த்தை. நல்ல படங்களை கொண்டாடுறோம், சில படங்களை கழுவி ஊத்துறோன்னு சொன்னார். அது உங்களுக்காக தான். ஏன்னா பணம் கொடுத்து காசு கொடுத்து பார்க்குற நீங்கள், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்களுக்காக தான் பேசியிருக்காரு அவங்க. அதனால் ஐ ஷுட் தேங்க்ஸ் டு த வலைபேச்சு நண்பர்கள். அது இல்லாமல் பிரச்சனை சொல்லிட்டு இருந்தேன். அவர் வலைபேச்சில் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார். அது எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கு 2 பேர் சொல்லி அனுப்புனாங்க சார், அதை கேட்கறதுக்கு. ஆமா, அது எங்க கண்டுபிடிக்கிறீங்க அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஸோ மிக்க மகிழ்ச்சி சார். கண்ணன் சார் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் சௌத்ரி சார் புக்களை பற்றி என்னை கேட்டார். அவர் முதல் முறை வரும்போது கண்ணன்றவர் யார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. அப்போ நீங்கள் ஜீவா கமிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஜீவா கமிட் பண்ணிங்க. நான் சொன்னேன், நீங்கள் பேசுங்க, ஒரு தடவை போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க, பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் சௌத்ரி சார்கிட்ட. ஸோ அதனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் படம், ஒரு நாள் முன்னாடி என் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. ஜீவா வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குறேன். இப்போ அவர் சின்ன குழந்தைய பார்க்குறேன். ஸோ அவருடைய வளர்ச்சி, வாழ்த்துக்கள். என்னுடைய அண்ணன் பையன் மாதிரி அவர். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். திரு கண்ணன் ரவி சார், கீப் ராக்கிங் சார். இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னும் உங்களால் இன்னும் நிறைய பேர், அதாவது என்ன பண்ணணும்னா ஆர்பி சௌத்ரி சார் பண்ணுவார். அவர் ஸ்பாட்டுக்கு வர மாட்டார், ஆனால் படம் முடியும், நல்ல படமாக இருக்கும். சௌத்ரி சார் இப்போ சூப்பர் படம் பூரா நல்ல படமாக தான் இருக்கும். அவர் ஒரே ஒரு படம் தவறாக எடுத்தார், காமராஜன்ற படம். அந்த படம் என்னதான் பார்க்க அமைச்சு, நீங்கள் போக்க நான் வச்சு விட்டாரு. நான் சொன்னேன், எதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஸோ நீங்கள் போய் படம் பாருங்க, படம் பார்த்து எப்படி இருக்கு ஆனந்தராஜ் படம் அப்படின்னு கேட்டார். ஐயோ படம் பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ அதனால் கீப் ராக்கிங் சார். அதனால் வந்திருக்கிற காளி வெங்கட் சார், திரு ரமேஷ் திலக் சார். ரமேஷ் வந்து இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு வந்து ராமராஜ்குமாரோட மருமகள். அதனால் நண்பர்கள், வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். ஸ்டில் உங்களுடைய அன்பின் காரணமா இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க, இன்னும் ஸ்டில் ஓடிக்கிட்டே இருக்க, இன்னும் ஒரு 10 வருஷம் ஓடுவோம் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. Keep rocking. நல்லதுக்கு நீங்க ஆதரவு தருவீங்க. இந்த படமே உதாரணமா இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு படங்கள் வருஷத்துல 10-15 படம் கண்டிப்பா ஜெயிக்கும் சார், கண்டிப்பா ஜெயிக்கும். ஐடிகேயா உனக்கு? ஐ டோன்ட் நோ. அதானே? ஓகேடா. நான் இன்னும் அவ்வளோ வயசு ஆளுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜான் வர வேண்டிய படம் TTT. ஜான் 15th பொங்கல் TTT நம்மளுக்கு வந்து படம் மாறிடுச்சு. KRG சார் ப்ரொடக்ஷன்ஸ்ல திரு கண்ணன்